தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராகுல் காந்தியை புறக்கணிக்கின்றார், பிரதமர் பதவிக்கு அடிபோடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ராகுல் காந்தியை புறக்கணிக்கின்றார், பிரதமர் பதவிக்கு அடிபோடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்க ஜோசப் விஜய் விரும்பினார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வேண்டுகோளுக்கு இணங்க ராகுல் காந்தி திமுகவோடு கூட்டணி அமைத்து மண்ணை கவ்வினார். தேர்தலுக்கு பிறகு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு வழங்கி 2 அமைச்சர் பதவி வாங்கி 1 ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கி அரசியல் ஆதாயம் தேடுகின்றது காங்கிரஸ் கட்சி. தற்பொழுது ராகுல் காந்தி தமிழக வெற்றிக்கழகத்தை நம்பி இருக்கின்றார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகத்துடன் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் 20 எம்பிக்களை பெற திட்டமிட்டுள்ளார். ஆனால் ஜோசப் விஜய் அவருடைய எண்ணமோ நேர்மாறாக உள்ளது. என்னவென்று சொன்னால், ஜோசப் விஜய் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவிக்கு அடிபோடுகின்றார். ஜோசப் விஜய் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவிக்கு அடிபோடுகின்றார். 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். மேலும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் கால் பதித்து கூடுதலாக ஒரு 20 எம்பிக்களை பெற வேண்டும் என்று ஜோசப் விஜய் திட்டமிட்டுள்ளார். ஒரு 80 எம்பிக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்தால் வருகிற லோக்சபா தேர்தலில் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சியை பிடிக்கலாம் என ஜோசப் விஜய் கனவு காண்கிறார். அதாவது பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஜோசப் விஜய் தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என விரும்புகிறார். அதற்காக தற்பொழுது ராகுல் காந்தியை புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றார். ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் ராகுல் காந்தியை முன்னிறுத்துகிறது. ராகுல் காந்தியோடு இணைந்து செயல்பட்டால் தனக்கு அந்த பிரதமர் வாய்ப்பு கிடைக்காது என்று கருதுகிறார். ஆக பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி கலந்து கொண்டார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். ராகுல் காந்தியை சந்திக்க மறுத்தார் ஜோசப் விஜய். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் வைகோ அவர்கள் புத்தக வெளியீட்டு விழா நடத்தினார். ராகுல் காந்தி அந்த புத்தகத்தை வெளியிட்டார். விஜய் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியையும் ஜோசப் விஜய் புறக்கணித்துள்ளார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளார். ராகுல் காந்தியை தவிர்க்க ஆரம்பித்துள்ளார். இதற்கு காரணம், பிரதமர் பதவிக்கு ஜோசப் விஜய் அடிபோடுகின்றார். பிரதமர் பதவிக்கு அடிபோடுவதால் ராகுல் காந்தியை தவிர்க்கிறார் ஜோசப் விஜய்.